புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள், பாசத்துக்குரிய சஹாபா பெருமக்கள், அவர்களின் வலிவாழ்ந்த தாபீன்கள், தபா தாபீன்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், உலமா பெருமக்கள், குறிப்பாக நாம், நமது பெற்றோர், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்கள், முஸ்லிமான மோமினான ஆண் பெண்கள் அத்துணை பேர்களின் மீதும் இன்றைய தினத்தில் இந்த குடியரசு தின விழாவிற்கு கொடியேற்றி சிறப்பு படுத்திட இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றா கருணையும் அவனுடைய அளவில அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் மகஃபிரத் என்னும் பாவமன்னிப்பும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று ஆரம்பமாக துவா செய்து சிறப்புரை என்று சொல்கிறார்கள். முன்னாடி நம்ம தலைவர் பேசிய போதும் சிறப்புரை தான் ஆற்றினார். அதற்கு பின்னால் வாழ்த்துறை வழங்கியவரும் ஹசரத் அவங்களும் சிறப்புரை தான் ஆற்றுறாங்க. நான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு முடிவுரையை சிறிதாக சொல்லி, ஏன்னா நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் தவறாமல் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மழை பெய்யுத அப்படின்னு நிறைய பேர் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயினப்போ நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புப்படுத்த வேண்டும், இதில் பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எவ்வளோ வயதானவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்தை கூட பொருட்படுத்தாமல் மழையிலே நனைந்து கொண்டு மனம் நின்றுச்சுப்போ ஆரோக்கியத்தை கூட பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்ச்சிகளை அமர்ந்திருப்பது மிகப்பெரிய சந்தோஷத்தை தருது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இங்க சிறப்பாக நடைபெற்று இன்னைக்கு நிறைவுறுகிற இந்த நேரத்தில் எப்போ இந்த நிகழ்ச்சியை முடிப்பாங்க அப்படின்னு சில பேர் சீக்கிரம் முடிச்சுட்டா போயிடலாமே, நம்ம நேரமே வந்துட்டோமே, 8 மணிக்கே வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடும் சிலர்கள் இருப்பீர்கள். நீண்டதொரு பெரிய உரையாக இல்லாமல் ரொம்பவும் ஷார்ட்டாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு உரையை உங்களிடத்தில் நடுநிலையாக சொல்லி நிறைய விஷயங்கள் பேசணும், சொல்லணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும், பிறருக்கு சொல்லணும் அப்படிங்கிற நிறைய ஒரு வேட்கையோடு வந்த எனக்கு மழை பெய்ந்த பொழுது இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குமா, பெருசாக மழை ஆயிருமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக எழுந்தது. அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி தந்துட்டான். கணியத்திற்குரியவர்களை சொல்ல வர செய்தி ஒண்ணுதான். அனைவருக்கும் இன்றைய தின குடியரசு தின நல்வாழ்த்துக்களை முதலில் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் இந்தியாவில் குடியரசு ஆட்சி நடக்குதா இல்லையா, ஜனநாயகத்திற்கு தடையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியாக வைத்தால் நிச்சயமாக ஜனநாயகத்துக்கு தடை இல்லை. குடியரசு ஆட்சி தான் இப்ப நடக்குது. என்ன வித்தியாசம்? ப்ராப்பரா நடக்காம ஏனோ தானோ என்று இந்த குடியரசு ஆட்சி நடைபெறுகிறது. நம்ம பாருங்க, இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அசம்பிளி, இந்த அசம்பிளி டிராஃப்ட் கமிட்டி, அதாவது வரைவு குழுவை ஏற்படுத்தி இந்த குடியரசுக்கான ஒரு அரசியல் அமைப்பு சாசனத்தை 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டு அவங்க அதை எழுதி முடித்து 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்த அரசியல் நிர்ணய சபையிடம் சமர்ப்பித்த நாள். அப்போ என்ன அன்றைக்கு தீர்மானம் செய்யப்படுதுன்னு சொன்னா, இந்த ஒரு சாசனத்தை இது நமக்கு திருப்தியாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யலாம், நம்முடைய இந்தியாவினுடைய குடியரசினுடைய அரசியல் அமைப்பாக அங்கீகரித்து இதை அமுல்படுத்தலாம் என்கிற ஒரு தீர்மானம் ஏற்படுது இல்லையா?
அந்த அடிப்படையில் தான் ஜனவரி 26 குடியரசு தினமாக அங்கு தீர்மானிக்கப்படுகிறது. நீங்க ஏன் 2 மாசம் கழிச்சு அமல்படுத்தினாங்க, அந்த 2 மாசம் எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும், நமக்கெல்லாம் இருக்கும். ஆனா கேள்வி வந்தா கேள்வியோடு விட்டுட்டு போயிடுவோம். அதுதான் இன்னைக்கு நிறைய நம்மளுடைய வீழ்ச்சிக்கான காரணமா இருக்கு. கேள்வி வந்தால் கேள்விக்கான பதிலை நாம் பெறணுங்க. அந்த பதிலை பெறாமல் தெரியாமல் இருப்பதுதான் நம்முடைய வீழ்ச்சிக்கான காரணமாக நாம் பார்க்கணும். நேற்றுக்குருவில இன்னைக்கு நம்ம பெரியவங்களோ சின்னவங்களோ ஸ்கூல் படிக்கிற பையனோ கேட்டோம்னா, எப்ப குடியரசு தினம் சுதந்திர தினம் என்ன வித்தியாசம், எத்தனை பேர் சரியா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? குடியரசு தினம்னா என்ன அப்படின்னு கேட்டா சரியா எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? குடியரசு தினம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற பொழுது அவர் சொல்றாரு, அது என்ன கொடியேத்தி எல்லாத்துக்கும் மிட்டாய் கொடுக்கிறது தானே, அதுதானே குடியரசு தினம். எத்தனை வழிகளோடு, எத்தனை தியாகங்களோடு, எத்தனை உயிர் பலியோடு, எத்தனை விதமான போராட்டங்களோடு இந்த குடியரசை நாம் அமைத்திருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் பாடுபட்டு இருக்கிறார்கள். இது எதுவும் தெரியாதுங்க, வரலாறு தெரியணும். அதைத்தான் சொல்ல வரேன் நான். நம்முடைய வரலாறை நாம் தெரிந்து வைத்திருக்கணும். அப்பதான் அந்த வழி, அந்த ஆக்கம், அந்த ஊக்கம், அந்த ஒரு எழுச்சி நம்ம இடத்துல இருக்கும். இன்னைக்கு வரலாறு தெரியாமல் இருக்கிறோம். இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கேட்டா, இருக்கிற வரலாறு எல்லாம் டெலீட் பண்ணிட்டே வர்றாங்க, எரேசர் பண்றாங்க, அழிச்சுக்கிட்டே வர்றாங்க, மாத்தி மாத்தி எழுதி வைக்கிறாங்க. எத்தனையோ செஞ்சாச்சு, இனியும் செய்ய போறாங்க. வரலாறுகளை தெரிந்து கொள்வதும் அந்த ஊக்கத்திலும் ஆக்கத்திலும் எழுச்சியோடு இந்திய தேசம் குடியரசு தேசமாக மிளிர்ந்து உலகத்தின் அளவில் பெருமையோடும் பெருமிதத்தோடும் இருப்பதற்காகத்தான் இந்த குடியரசு தினமே நம்ம கொண்டாடுறோங்க. எதுக்கு குடியரசு தினம் ஒரு நாளை ஏற்படுத்தி நம்ம கொண்டாடணும்? ஏதோ ஒரு நாள் அன்னைக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, அப்படியே விட்டுட்டு அன்னைக்கு கொண்டாடினாங்க, விடலாமே. வருஷம் வருஷம் எதுக்கு கொண்டாடுறோம்? வருஷம் வருஷம் எதுக்கு கொண்டாடணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, வருஷம் வருஷம் எதுக்கு கொண்டாடுறோம்? என்ன சாதிக்க போறோம் கொண்டாடி? எதுக்காக கொடியேற்றணும்? எதுக்காக மிட்டாய் கொடுக்கணும்? எதற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இதை குறித்து பேசணும்? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்திய குடியரசினுடைய அந்த அரசியல் சாசன அமைப்பு இருக்கிறது, இது நமக்கு இந்திய சுதந்திரத்தின் வாயிலாக கிடைத்தது. சும்மா கிடைக்கலைங்க, வரலாறு தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு இந்த தினத்தை நாம் செலிப்ரேஷன் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் இந்திய தேசம் குடியரசு தேசமாக இருக்கிற வரைக்கும் நாம் கொண்டாட வேண்டிய 2 திருநாட்கள் என்று சொல்லப்படுகிற சுதந்திர தினமும் குடியரசு தினமும் நாம் கொண்டாட வேண்டும், மகிழ்ச்சியோடு கொண்டாடணும். எத்தனையோ பேர் வரலாம், போலாம், ஆட்சி செய்யலாம், இடையூறு செய்யலாம், மக்களுக்கு எதிரான ஆட்சிகளை கொடுக்கலாம். ஆனா எல்லாம் சில காலம் தாங்க, இதுவும் கடந்து போகும் என்பதுதான் வரலாறு. பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். கிழக்கிந்திய கம்பெனிகளாக இன்னைக்கு அன்றைக்கு இந்தியாவுக்குள்ள வியாபாரம் செய்யறதுக்காக நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அடிமையாக்கி 250 வருஷம் நம்மை ஆண்டார்கள். 250 வருஷம் ஆண்டார்கள். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. சுமார் 200 வருட சுதந்திர போராட்டம், எழுச்சிமிக்க போராட்டம், எத்தனை உயிர் பலிகள், எத்தனை தியாகங்கள். பெருமக்களே, அத்தனையும் தாண்டிதான் நாம் இந்திய சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். அந்த சுதந்திரம் அடைந்த நாள் நாம் ஆகஸ்ட் 15, 1947 இல்லையா? ஆனா அதற்கு முன்னாடியே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, லட்சியமாக இருந்தாலும் சரி, அந்த லட்சியத்தை அடைவதற்கு முன்னால் அதை பற்றி கனவு காணணும். நம்ம முன்னாள் ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் கூட சொல்லுவாரு,
நீங்க கனவு காணுங்கள் என்று சொன்னார் இல்லையா? கனவு காணணும். எந்த மாதிரி கனவு காணணும்? நான் டாக்டர் ஆகிறேன்னு வைங்களேன், டாக்டர் ஆகணும்னு நினைச்சா, ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்சா, வக்கீல் ஆகணும்னு நினைச்சா, ஆயிட்ட மாதிரி கனவு காணணும். நான் டாக்டர் ஆயிட்டா எப்படி இருப்பேன், நான் டாக்டர் ஆயிட்டா எப்படி இருப்பேன், நான் எந்த மாதிரி உடைகள் உடுத்துவேன், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும், என்னுடைய நடை எப்படி இருக்கும், நான் அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை இமேஜின், கற்பனை பண்ணி கனவு காணணும். அப்படி கனவு காண 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 அந்த ஆசையின் மீது ஆர்வம் வெறியாக மாறி எழுச்சியாக நம்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி சோம்பலை எல்லாம் நீக்கி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதனிலே நாம் செய்து டாக்டர் ஆகி முடிச்சிருவோம், இன்ஜினியர் ஆகி முடிச்சிருவோம், வக்கீல் ஆகி முடிச்சிருவோம். அது மாதிரி தாங்க 1929 இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல இந்த தேசிய காங்கிரசினுடைய ஒரு மீட்டிங் நடக்கும். அது அதுல தேச தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேருவார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகள், வீரர்கள், போராட்ட குழுக்கள், அதனுடைய பல சமயத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சுதந்திர இந்தியாவை அடைவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த மீட்டிங் அதுல நடக்கும். அப்படி நடைபெற்ற பொழுது முதல்ல நம்ம 1927 சென்னையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்றாங்க. இந்தியர்கள் அல்லாமல் பிரிட்டிஷார்கள் 7 பேர் கொண்ட குழுவை சைமன் கமிஷன் என்கிற பெயரில் பிரிட்டிஷ் அரசாங்கம் பிரதமர் இந்தியாவுக்கு அனுப்பி விட்டுருக்கிறாரு. அவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். காரணம், அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா இந்தியாவினுடைய வருங்காலத்தை தீர்மானிப்பதற்கு வந்திருக்கிறார். இந்தியாவோட வருங்காலத்தை தீர்மானிக்க நாங்க தான் தீர்மானிக்கணும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தீர்மானிக்க கூடாது. நீங்க யாரும் எங்களுடைய வருங்காலத்தை தீர்மானிப்பது, எங்கள் நல்ல குழுவுல போட்டிருக்கணும், எங்கள யாருமே இல்லையே அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. என்னன்னா, வர்ற குழுவுக்கு, இந்த சைமன் கமிஷனுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு அது நாடெங்கிலும் பரத்தப்படுகிறது. அந்த விஷயம், அந்த தீர்மானம். சைமன் குழு வர்றாங்க 1928 இந்தியாவுக்கு வர்றாங்க. ஜனவரி பிப்ரவரியில் சேர்றாங்க. அவங்க எங்க போனாலும் எதிர்ப்பு. பெரிய பெரிய பேனர் வச்சுக்கிட்டு, கருப்பு கலர்ல கொடியெல்லாம் வச்சுக்கிட்டு போராட்ட நிகழ்வுகள் நீங்க நெட்டில் இருக்குது, எல்லாம் போட்டோக்கள் இருக்கிறது, வீடியோக்கள் இருக்கிறது, செய்திகள் இருக்கிறது. வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும். சைபர் அவங்க அந்த கமிஷன் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சைமன் கமிஷன் வருகிற இடங்களில் எல்லாம் பேனர் ஏந்தி பொடிகள் கொண்டு எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெறுகிறது. அவர்கள் எந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினாலும் சரி, கார்ல வந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிர்ப்பு காமிக்கிறாங்க. போராட்டமாக வெடிக்கிறது. அது அவர்களுக்கு எங்க போனாலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. கடைசியில அந்த வருடம் நவம்பர் மாசத்துல லாகூருக்கு, ஒன்றிருந்த இந்தியாவாக இருந்த அன்றைக்கு லாகூருக்கு போறாங்க. அங்க தேசத்துடைய ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தர் இருந்தாரு. பெயர்களை இங்கு குறிப்பிடவில்லை நான். அவரை அந்த எதிர்ப்பின் போது போலீசார்கள் தாக்கி அவர் 1-2 நாட்கள்ல இறந்தும் போயிடுறாரு. அதற்காக பழி வாங்கவும் படுகிறது. அந்த போலீசார் சுட்டுக் கொல்லப்படுகிறார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகினால். இந்த நிகழ்வுகள்லாம் முடிந்து இந்த டிசம்பர் மாசம், ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் மாசம், இப்போ இந்த 1928 டிசம்பர் மாசத்தும் அந்த மீட்டிங் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கல்கத்தால நடக்குது. அதுல என்ன பேசுறாங்க, இறுதியான தீர்மானம் என்னன்னு சொன்னா, நேதாஜி, நேரு போன்றவர்கள் எல்லாம் பூரண சுவராஜ் வேணும்னு சொல்லி அடம்பிடிக்கிறாங்க. காந்தி சொல்றார், சமாதானப்படுத்துறார், முதல்ல சுவராஜ வாங்குவோம். என்ன சுவராஜ், என்ன பூரண சுவராஜ்? அதாவது பூரண சுவராஜ் சொன்னா இந்தியாவை விட்டு பிரிட்டிஷார் எல்லாம் வெளியே போயிடணும், ஆட்சி அதிகாரத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அதான் பூரண சுவராஜ். சுவராஜ் அப்படின்னு சொன்னா ஓவராலா நீங்க தான் எங்களை கண்ட்ரோல் பண்ணுவீங்க, ஆட்சி செய்வீங்க, ஆனா இந்தியாவை ஆளும் பொறுப்பு எங்களுடையது. நாங்க எங்களுக்கு ரூல் போட்டுக்குவோம், செல்ஃப் ரூல், நாங்களே எங்களை ஆண்டு கொள்வோம். ஓவராலா நீங்க தான் எங்களுக்கு அரசாங்கம் என்கிறது தான் சுவராஜ். அப்ப பூரண சுவராஜ் வேணும் அப்படிங்கிற இளைஞர்களாக, போராட்ட வீரர்களாக இருந்த நேருவும்
நேதாஜியும் பூரண சிவராஜ்னு சொன்னாங்க. காந்தி சொன்னார், சமாதானப்படுத்தினார், முதல்ல சிவராஜை வாங்குவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பூரண சிவராஜை நம்ம அடைவோம் என்று சமாதானப்படுத்தி தீர்மானம் போடுறாங்க. சிவராஜ் ஓவராலாக கவர்மெண்ட் இருந்துட்டு போட்டோம், பிரிட்டிஷு இந்தியாவை செல்ஃப் ரூல் படி நம்ம ஆளுவோம் அப்படின்னு தீர்மானம் நடத்தி அன்னைக்கு இருந்த வைஸ்ராய் லார்டு எட்வின் அவர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் சரின்னு சொல்லிடுறார், சிவராஜுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேங்கிறார். இந்த செய்தி பிரிட்டனில் அமைச்சரவையில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இவர் யார் சொல்லலாம், இப்படி எதுக்கு வாக்கு கொடுக்குறாரு. எதிர்ப்பு கிளம்பினவன இந்த வைஸ்ராய் என்ன பண்ணுறாரு, வாபஸ் வாங்கிடுறாரு. சிவராஜ் எல்லாம் இப்போ எல்லாம் கொடுக்க முடியாது, அதுக்கு நான் எந்த உத்தரவாதமும் தர முடியாது அப்படின்னு வாபஸ் வாங்குறாரு. வாங்கியதற்கு பிறகு சுதந்திர போராட்ட தலைவர்கள், தியாகிகள், வீரர்கள் என அத்தனை பேர்களுக்கும் கோபம் ஏற்படுகிறது. தர்றேன்னு சொல்லிட்டு இப்ப பின் வாங்குறாங்களே அப்படின்னு ஒரு ஏற்படுகிறது. அதற்கு பின்னால் 1929 மறுபடியும் டிசம்பர் மாசத்துல லாகூர்ல ஒரு மீட்டிங் ஏற்படுது. அதனுடைய ஒரு 40 வயசு வாலிபராக நேரு இருக்காரு. அவர் அன்றைக்கு தலைவராக போட்டு அந்த கூட்டத்தை நடத்துறாங்க. அந்த மாநாடு, உலக இந்திய மாநாடு நடக்கிறது. அதில் ஒரு நேரு என்ன பண்ணாருன்னு கேட்டா, சிவராஜ் எல்லாம் எங்களுக்கு வேணும், அதுதான் முடியாதுன்ட்டீங்களே, இனி எங்களுக்கு சிவராஜே தேவையில்லை, பூரண சிவராஜ் தான் வேணும் என்று அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணி அறிவிப்பு செய்கிறார். கரகோஷம் எழுகிறது, இந்தியா சுதந்திரம், முழு சுதந்திரம் வேண்டும் என்பதுதான் அப்போதைய கோஷம். முழு சுதந்திரம் அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்திய தேசத்துக்கு எங்களுக்கு பாதி சுதந்திரம், முழு சுதந்திரம் வேணும். இனி அதுதான் போர்க்களம், அதுதான் போராட்டம். எழுச்சி ஏற்படுது. காந்தி சொல்றாரு, நம்ம சுதந்திர தினத்தை டிசைட் பண்ணுவோம், நம்ம டிசைட் பண்ணுவோம், நம்ம சுதந்திர தினத்தை நம்ம டிசைட் பண்ணுவோம். அடுத்த வருஷம், அதாவது 1930 ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அதுதாங்க இந்த 26ஆம் தேதி. கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்னன்னு பார்த்தாங்க, 26ஆம் தேதி வந்தது. 1930 ஜனவரி 26 கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாடெங்கிலும் இருக்கிற ஒவ்வொருவரும், இந்திய தேசத்தவரும் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார்கள். நாடு சுதந்திரம் அடையல, ஆனால் கனவு காண்கிறாங்க. நாடு சுதந்திரம் அடைந்தால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம், எப்படி இருப்போம் என்பதை அங்கே தேச தலைவர்கள் உருவாக்கினார்கள். அதே மாதிரி 1930 ஜனவரி 26 இந்தியா தேசம் முழுவதும் தலைவர்களால் ஆங்காங்கே மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தினம் முதலிலே கொண்டாடப்பட்டது. சுதந்திரம் வாங்காமையே. அதற்கு பின்னாடி தாங்க எழுச்சி மிக்க போராட்டங்கள் எல்லாம், உப்பு சத்தியாகிரகம் போன்ற எண்ணற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்று எல்லாமே அதற்கு பின்னாடி தான் உருவாச்சு. இடையில வந்து 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போரெல்லாம் கூட நடந்து முடிஞ்சு. நினைத்துக்குரியவர்களே, கடைசியில் 1946 ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஒரு கேபினட் மிஷன் ஒன்று வந்துச்சு இந்தியாவுக்கு. பிரிட்டன்லேருந்து 3 அமைச்சர்கள் வந்தார்கள். வந்து இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்கறதுன்னு, பூரண சுவராஜ் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அப்படி கொடுத்தா நீங்கள் எப்படி ஆட்சி செய்வீங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கு, ஆட்சிக்கான பைலா என்ன இருக்கு, அரசியல் அமைப்பு சாசனம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கேள்விகளை எழுப்பி எல்லாத்துக்குமாக அவர்கள் வழிகாண்பிக்கிறார்கள், இப்படி செய்யணும்னு. அதற்கு பின்னால் தான் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்படுகிறது. 1946 அரசியல் சபை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி உருவாக்கப்படுகிறது. அந்த நிர்ணய சபையின் மூலமாக டிராஃப்ட் கமிட்டி என்கிற அரசியல் சாசன உருவாக்குவதற்காக வரைவு குழு ஒன்று உருவாக்கப்படுகிறது. அதனுடைய தலைவராக தலைமை பொறுப்பு டாக்டர் அம்பேத்கருக்கு வழங்கப்படுகிறது. இப்படித்தாங்க இது வந்துச்சு. இது பெரிய நீண்ட வரலாறை சுருக்கி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அந்த டிராஃப்ட் கமிட்டி தான் 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்டில் அந்த சாசனத்தை உருவாக்கினார்கள். அதில் நிறைய
தேவையான விஷயங்களை மாற்றி அமைத்தார்கள். இதுவெல்லாம் 96க்கும் மேற்பட்ட மாற்றங்களை திருத்தினார்கள். இதெல்லாம் நடைபெற்றது. இறுதியாக 1950 ஜனவரி 24ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபை ஒன்று கூடி அந்த அரசியல் சாசனத்தை, அது ரெண்டு தொகுப்பாக கைகளால் எழுதப்பட்டது. ஒன்று ஆங்கிலத்திலும் இன்னொன்று ஹிந்தியிலும் எழுதப்பட்டது. அதற்கு அவர்கள் இதை அமுல்படுத்தலாம் என்று 308 உறுப்பினர்களும் அந்த சபையினுடைய 308 கையெழுத்து போட்டார்கள். அதற்கு பின்னால் 2 நாள் கழித்து 1950 ஜனவரி 26 முதல் குடியரசு தினம் நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டது. டெல்லியிலும் கொண்டாடப்பட்டது. அதனுடைய முதல் ஒரு வெளிநாட்டு விருந்தாளியாக இந்தோனேசியாவினுடைய சுகர்னோ என்கிற அந்த அதிபர் வந்திருந்தார் என்பதெல்லாம் வரலாறு. எதுக்கு வெளிநாட்டுக்காரங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அந்த ஒரு பழக்கம் இருந்து வருது. வெளிநாட்டுக்காரங்களை கூப்பிட்டு நம்ம அந்த விழாவை கொண்டாடுறோம். சென்ட்ரலில், மத்தியத்தில் ஒன்றிய அரசு கொண்டாடும். அது எதற்கு அப்படின்னு சொன்னால், நம்ம இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு, பண்பாட்டை காண்பிப்பதற்கு, இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனை, குடியரசை அவர்களுக்கு காண்பிப்பதற்கு, இந்தியாவினுடைய வளத்தை காண்பிப்பதற்கு, வளர்ச்சியை காண்பிப்பதற்கு, முப்படைகளுடைய பலத்தை காண்பிப்பதற்கு, நம்முடைய பெருமைகளை அவர்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அந்த இன்றைய தினத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா அணிவகுப்பும் நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது நம்முடைய பெருமைகளை, இந்தியாவினுடைய பெருமைகளை உலகத்திற்கு பறைசாற்றுகிற தினம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாட வேண்டிய மகிழ்வு தினமாக இந்த தினம் இருக்கிறது. அவ்வளவு வழிகளையும் அவ்வளவு தியாகங்களையும் தாங்கித்தான் இந்த தினம் நமக்கு தரப்பட்டு இருக்கிறது. 1930 ஜனவரி 26 நமக்கு முதல் சுதந்திரம் அடையாமலேயே கொண்டாட சொன்ன தலைவர்கள் பின்னாலே 1949 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம இந்த சட்டத்தை, குடியரசை அமல்படுத்துவதற்கு தேதியை நிர்ணயிக்கும் போது இந்த 2 மாசம் ஏன் கேப் விழுந்ததுன்னு சொன்னா இதுதான் காரணம். அந்த நாளை முதல் குடியரசு தினமாக கொண்டாடிய அந்த நாளை நினைவு கூறும் விதமாக ஜனவரி 26ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தார்கள். அதனால் 2 மாசம் தாமதமாகி அமலுக்கு வந்தது என்பது வரலாறு. இதன் மூலமாக நாம் பெறுகிற விஷயங்கள் எல்லாம் நிறைய படிப்பினைகளாக நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு இருக்கிற நம்முடைய சமுதாயம் இந்த வரலாற்று விஷயத்தில் ஆஜர் அவர்கள் சொன்ன 850 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை. யாருக்கு தெரியும் வரலாறு? எப்படி ஆண்டார்கள், என்னென்ன பண்ணாங்க, எதுவும் தெரியாது. கட்டுக்கதைகளும் இட்டுக்கட்டுகளும் இன்றைக்கு புத்தகங்களிலே எல்லா குழந்தைகளுக்கும் இந்திய தேசம் முழுவதிலும் மாற்றி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நல்லோர்கள் எல்லாம் தீயவர்களாக, இந்தியாவினுடைய தேசத்திற்கு பாடுபட்ட சுதந்திர தியாகிகள் எல்லாம் இன்றைக்கு தீயவர்களாக இன்றைக்கு காட்டப்படுகிறார்களே. காரணம் என்னன்னு சொன்னா, நம்மிடத்துல எழுச்சி இல்லை, எழுச்சிக்கு வரலாறு தெரியல அப்படிங்கிறது தான் காரணமாக சொல்லி நாம் வரலாறை புரிவோம், வரலாறை தெரிவோம், அதன் மூலமும் ஆக்கமும் ஊக்கமும் எழுச்சியும் பெறுவோம் என்று சொல்லி இந்த சிறப்புரைக்கு வாய்ப்பளித்த ஐக்கிய ஜமாத் நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மாபெரும் பேருரையாக தங்களுடைய சிறப்புரையை நிகழ்த்திய ஹசரத் அவர்களுக்கு ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.